இங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா இருந்துட்டு டாக்டரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவ பஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு கிராமத்துல இருந்து போன் பண்ணி இங்க ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சியா டெலிவரி பெயினும் வந்துருச்சுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்ப அவளும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவசர அவசரமா போயிருக்கா. அப்படியே டெலிவரி முடிஞ்சு ஒரு கேர்ள் பேபியும் பிறந்திருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளும் வெளியே போய் பார்த்தா பிறந்த குழந்தையோட கிராமத்துல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க கையில வச்சிருந்த கத்தி அருவாளா பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு நீங்க இப்ப இந்த குழந்தை என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேப்பா. அந்த கிராமத்தோட அந்த பிரசிடென்ட்டுமே அங்க வந்து அந்த குழந்தைய கையில வாங்கிட்டு என்ன குழந்தைன்னு பாக்குறாரு. பொம்பளை புள்ளன்றதுனால அந்த குழந்தைய ஏதாச்சும் பண்ணிட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் ரொம்ப பயந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு தாத்தாவும் வந்து ஒரு செடியை அந்த குழந்தையோட பாதத்துல வச்சு எடுக்கிறாரு. இப்ப அந்த பிரசிடென்ட் அந்த டாக்டர் கிட்ட ஊர்ல எப்பெல்லாம் ஒரு பெண் குழந்தை பிறக்குதோ அப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கும் ஒரு செடியை வளர்த்துட்டு வரதா வழக்கம்னு சொல்லுவாரு. அந்த பெண் குழந்தையும் அந்த செடியும் ரொம்ப பத்திரமாவே பார்த்து போனாங்க. இப்ப அந்த பிரசிடென்ட் அந்த குழந்தைய தூக்கி அந்த கிராமத்துக்கு முன்னாடி காட்டுறாரு. அந்த குழந்தைய பாக்குற மக்களுமே கைத்தட்டி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப அந்த பிரசிடென்ட்டுமே அந்த குழந்தைய தூக்கி காட்டுறாரு. அத பாக்குற அந்த டாக்டருமே இப்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா ராஜஸ்தான்ல ஒரு சின்ன கிராமத்துல இன்னமும் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க.